ஹோட்டல் சுவையில் நம்ம வீட்லேயே டேஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளும் நம்ம வீட்டில் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஹோட்டலில் தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. என்னம்மா செஞ்சுருக்கீங்க? பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. எக் ஃப்ரைட் ரைஸ் தாம்மா செஞ்சுருக்கிறேன். எப்படிம்மா செஞ்சீங்க? எப்படி செஞ்சேன்னு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம் எப்படி செஞ்சேன்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ என்னென்னு பார்த்துலாங்களா? ஹோட்டல் சுவையில் நம்ம வீட்லேயே நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எக் ஃப்ரைட் ரைஸ் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்திருக்கேன். என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. முட்டை தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 5 முட்டை இதிலேருந்து எடுத்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். மசாலா ஐட்டங்கள்லாம் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா குடமிளகாய், அடுத்தது வெங்காயம், முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ், இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் அடுப்பில் வச்சாச்சு. கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் காஞ்சது, முட்டையை ஒன்று ஒன்றா நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கிட்டோம். ஒரு 5 முட்டை நம்ம போட்டிருக்கோம். இந்த முட்டையில் பெப்பர் தூள் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். பெப்பர் தூள், அடுத்ததாக கொஞ்சமாக தூள் உப்பு. இப்போ இந்த முட்டையை நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். முட்டையை நல்லா கிண்டினதுக்கப்புறம் ஒவ்வொரு ஐட்டமாக நம்ம போட்டுக்கலாம். அந்த உப்பு, மிளகுத்தூள் எல்லாமே அந்த முட்டையில் சொதற மாதிரி நம்ம கிண்டிக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வருது. நம்ம 5 முட்டை போட்டிருக்கிறதுனால நல்லா நிறைய வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா கிண்டிக்கலாம். அடுத்தது நம்ம குடமிளகாய் போட்டுக்கலாம். குடமிளகாய் இதையும் நல்லா கிண்டிக்கலாம். அடுத்ததாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸையும் நம்ம போட்டுக்கலாம். இதையும் நல்லா நம்ம கிண்டிக்கலாம். நல்லா எல்லாமே கொஞ்ச நேரம் வேகட்டும். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை நம்ம போட்டுக்கலாம். அடுத்ததாக பீன்ஸ், இதையும் கொட்டிக்கலாம். இப்போ நல்லா கிண்டிக்கலாம். எல்லாமே கொஞ்சம் நேரம் வேகட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் மசாலா ஐட்டங்கள்லாம் நம்ம போட்டுக்கலாம். காய்கறிலாம் வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலா ஐட்டங்கள்லாம் போட்டுக்கலாம். மசாலா ஐட்டம்லாம் போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா காயிலையும் படுற மாதிரி நம்ம கிண்டிக்கலாம். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம வந்து சாப்பாட்டை கொட்டிக்கலாம். வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதோட கொட்டி நம்ம கிளறிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு சாதத்தை கொட்டியாச்சு. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் இது மேலே அப்படியே டொமேட்டோ சாஸ் ஊற்றி நம்ம சாப்பிட்லாம், இல்லைன்னா அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். நல்லா பொலன்னு எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தட்டில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்போம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லட்டும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே அப்படியே கொத்தமல்லி, புதினா நம்ம தூவி அப்படியே கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.